அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் வைகாசி மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக இப்போ பார்க்கும். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் ரொம்ப முக்கியமான கிரக பயிற்சி, குறிப்பாக வைகாசி 4ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி ராகு கேது பயிற்சி இருக்குது. ராகு பகவான் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்தவர் உங்கள் ராசிக்கு வர்றார். கேது இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தவர் 7ஆம் இடத்துக்கு வர்றார். ஆக ராகு கேது பயிற்சி ரொம்ப முக்கியமான உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கு. அது மட்டும் இல்லை, நேற்றைக்கு சித்திரை 31 குரு பகவானுடைய பயிற்சி. குரு இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4ல் இருந்தவர் 5ஆம் இடத்துக்கு வர்றார். ஏற்கனவே உங்களுக்கு ஜென்ம சனியாக இருந்த சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். ஆக சனி, குரு, ராகு, கேது இவங்களுடைய இருக்கக்கூடிய இடம், இவங்களுடைய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், மற்ற கிரகங்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படி பார்க்குறோம். இது வரைக்கும் 4ல் இருந்த குரு 5ஆம் இடத்துக்கு வர்ற 5ஆம் இடம் உங்களுக்கு இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஏன்னா உங்களுடைய 11ஆம் இடத்துல 5ல் இருக்கக்கூடிய குரு லாபஸ்தானத்தை பார்க்குறார், சனி பகவான் பார்க்குறார். வாழ்க்கையில் இது வரைக்கும் உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் எதெல்லாம் பூர்த்தி ஆகாமல் இருந்தது அது அத்தனையும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு. ஆக உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் பெரிய லெவல்ல டெவலப் ஆகும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க. இது அத்தனையும் இருக்கு. அதே குரு பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த காலங்கள்ல எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். நீங்க எந்த மதமாக இருந்தாலும் உங்க மதத்தின் மேல் பற்று, ஈடுபாடு அதிகரிக்கும். உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் கூடும். உங்களுக்கான சமூகத்தில் அந்தஸ்து, மதிப்பு கூடுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் கும்ப ராசியில பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் உங்க ராசியிலே ராகு பகவான் வந்திருக்கார். அவர் குருவுடைய நட்சத்திரத்துல இருக்கார். அந்த குரு தான் 5ஆம் இடத்துல இருக்கார். ஆக குடும்பத்துல இதுகளுக்கும் நல்லது நடக்கல, சுபகாரியங்கள் நடக்காம இருக்கு, தள்ளி போயிட்டு இருக்கு. ஒரு சுப காரியங்களுக்கும் இன்னொரு சுப நிகழ்ச்சிக்கும் நீண்ட இடைவெளி என்பது இருந்துட்டு இருக்கு. எப்ப நல்லது நடக்கணும்னு தெரியலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ இனி இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு குடும்பத்துல இருந்துகிட்டே இருக்கு. நீங்களும் அதுல அடிக்கடி கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அல்லது மற்ற சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள்ல ஆன்மீகமான விஷயங்கள்ல கலந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதத்துல இருக்கு. அது மட்டுமல்ல, ரொம்ப நல்லா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. குழந்தைக்காக ரொம்ப நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம், சக்சஸ் ஆகலை. எப்போ ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகும் தெரியல நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் இறையர்களால் நன்மைகள் உண்டு. உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம், அவர்களால் நன்மை இது அத்தனையும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கு. இந்த மாதம் உங்களுடைய பண வசதி எப்படி இருக்கு? பரவாயில்ல. கையில பணம், தனம், பொருள் இருக்கும். அதுலேயும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்க. யாருடைய பணமும் உங்க கையில இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதத்துல உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்கிற போது இந்த மாதத்துல முயற்சி பண்ணுங்க, ஓரளவுக்கு உங்களுடைய காரியங்கள் சக்சஸ்ஃபுல் ஆகும். ஏன்னா இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துல புதன், முயற்சிக்குரிய செவ்வாய் 6ல் இருக்கார். ஸோ எவ்வளவுக்கு நீங்க மற்றவங்களை நம்புறீங்களோ அவங்களுக்கு அவங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க. நீங்க எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்பு, உங்களை நீங்க டெவலப் பண்றதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் நம்மளால யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கல, சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலை, என்னுடைய சொத்து அப்படின்னு ஃபீல் பண்றீங்களோ உங்களுடைய சொத்துக்கள் எதிர்பாராத விதமாக நல்ல விலைக்கு சேல் ஆகும். அல்லது அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அல்லது அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள், அட்வான்ஸ் வாங்குவதற்கான காலகட்டங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. நீங்க என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ, என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் உண்டு. இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அருள் புரிவதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்கு. ஸோ அது மட்டுமல்ல, இந்த மாதத்துல உங்களுடைய 4ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்காரு. குறிப்பா 9ஆம் தேதிக்கு அப்புறம் புத பகவான் அங்க போவார். இதெல்லாமே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுடைய கல்வி எப்படி இருக்கு இந்த மாதம்? எஜுகேஷன் நல்லா இருக்கு. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்துல நீங்க விவசாயத்துல இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு லாபம், மகசூல் இருக்கு. யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கிறீங்க, உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருக்கீங்க, குறிப்பா மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கீங்களா, உங்களோட உற்பத்திக்கு தந்த நல்ல சேல்ஸ், நல்ல லாபம், வருமானம் உங்களுக்கு அத்தனையுமே கிடைப்பதற்கான வாய்ப்பு கும்பராசியை
பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்களுடைய 4ஆம் இடத்துல சூரியன் அப்புறம் புதன் இருக்கிறது, சனி பகவான் பார்க்கிறது. வாழ்க்கையில நீங்க உயர்ந்த பதவியில இருந்தாலும் சரி, அல்லது பிசினஸ்ல நீங்க பெரிய டாப் மோஸ்ட் ரேஞ்சில் இருந்தாலும் சரி, வாழ்க்கையில அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். போதுங்கிற மனசு உங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து வரணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படி இருந்தாலே 4ஆம் இடம் எவ்வளவு இருந்தாலும் வாழ்க்கையில இருந்தும் இல்லாத மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்பை கொடுக்கும். அதனால அடக்கி வாசிங்க, இது ரொம்ப முக்கியம். குறிப்பா உங்களுடைய மேரிட்டல் லைஃப்ல. ஸோ உங்களுடைய மன வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமா வச்சுக்கோங்க. இல்லைன்னா அதுல நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, அதுல நிறைய போராட்டங்களை சந்திப்பது, ஒரே வீட்டில் இருந்தாலும் பிரச்சனைகளை சந்திப்பது, இதெல்லாமே இருந்துகிட்டே இருக்கு. குறிப்பா இந்த மாதம் உங்களுடைய அந்தரங்கமான பர்சனல் விஷயத்தை யார்ட்டையும் பெரிய லெவல்ல டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதம் உங்களுடைய 5ஆம் அதிபதி புதன், அவரும் நல்லதா இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்ல, 5ஆம் இடத்துல குரு இருக்காரு. ஒரு பக்கம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்ல லாபம், இன்னொரு பக்கம் நஷ்டம், ரெண்டுமே கலந்து இருக்கு. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் உங்களுக்கு லாபத்தை கொடுத்தாலும் மிகப்பெரிய லாபம் இந்த மாதம் இருக்கு. எல்லா விதமான யூக வணிகங்களுமே உங்களுக்கு இந்த மாதம் சாதகமா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கு. ஆகையனால இந்த காலங்களில் ரேஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, லாட்டரி டிக்கெட் வாங்குறது, அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கக்கூடியவங்க எல்லாம் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் சுமார் 2 மாறுபட்ட பலன்கள் உங்களுடைய ஸ்பெகுலேஷன் துறையில இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பா கிரிப்டோல பெரிய லெவல்ல கரன்சியில இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். பட் இந்த மாதத்துல நான் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறேன், மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க. ஸோ இந்த மாதத்துல நீங்க கலைத்துறையில இருந்தீங்கன்னா பெரிய லெவல்ல புகழ், அந்தஸ்து இல்லை, வருமானங்களும் இந்த மாதம் சுமார். இந்த மாதம் யாரெல்லாம் அரசியல்ல இருக்கீங்களோ ரொம்ப அடக்கி வாசிங்க. அரசியல் உங்களுக்கு ரொம்ப சுமாராக தான் இருக்கு. எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு. மறைமுகமான தொல்லைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலம் இந்த மாதம் உண்டு. ஸோ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்கு, ப்ரொஃபஷன், ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். வேலை இருக்கு, வருமானம் இருக்கு, சம்பாத்தியம் இருக்கு, வேலையில் அன்சாட்டிஸ்ஃபைட் இருக்கு. முதல்ல சொல்லிட்டேன். ஸோ எவ்வளோ வேதிய வேலையா இருந்தாலும் வேலையை திருப்திகரமாக பாருங்க. வேலை இருக்குங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு போதுமானது. வெளியில எனக்கு ப்ரொமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட் வரல, இன்சென்டிவ் வரல, மற்றபடி போனஸ் வரல, அரியர்ஸ் வரலைங்கிறதே வேண்டாம். நமக்கான ஜாப், நமக்கான வேலை, நமக்கான வருமானம் இருக்குதா, இதை மட்டும் இந்த மாதம் பாருங்க. முதல்ல திரும்ப சொல்றது காரணம், கிடைச்ச வேலையை பண்ணுங்க. கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமே ஏதோ ஒரு விதத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலம் இருக்கு. இன்னொரு பக்கம் குரு உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்குற, 9ஆம் இடத்தை பார்த்தால யாரெல்லாம் ப்ரொஃபஷனல் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துகிட்டே இருக்கு. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் வேலை செய்யும் பொழுது யாரெல்லாம் கம்பெனி மாற நினைக்கிறீங்க, வேற கம்பெனி மூவ் ஆக நினைக்கிறவங்க மூவ் ஆகுங்க. இந்த மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கு, சுமாராக தான் இருக்கு. தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் இல்லை, தொழில் உங்களுக்கு விட்டு விட்டு நடக்க வேண்டிய காலங்கள் இருக்கு. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்ல கணவன் மனைவிகள் கருத்து வேறுபாடு, பிரிவு, 2 பேர்ல யாராக்கா ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள், வைத்திய செலவுகள், இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய லாபஸ்தானத்தை முதலே சொன்ன மாதிரி குரு சனி பார்க்கக்கூடிய இந்த காலங்கள்ல நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும். எதிர்பாராத மகிழ்ச்சிகள், சந்தோஷம் அடைவதற்கான வாய்ப்பும் நிறைய உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கறல யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்றீங்களா பண்ணுங்க. பாஸ்போர்ட், விசா எதாவது அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும். ஸோ இந்த காலகட்டங்கள்ல நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. இந்த மாதத்துல நீங்க எங்கெல்லாம் விநாயகர் இருக்காரோ அவரை வழிபாடு பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, எங்கெல்லாம் முருகப்பெருமான் இருக்காரோ அவரை நல்லா கும்பிட்டு வாங்க. பெருமாள் ஸ்தலங்களுக்கு அடிக்கடி போங்க. குறிப்பா துர்க்கை, காளியை நீ வரும் காலங்களை நீங்க ரெகுலரா கும்பிடுங்க. சந்தர்ப்பம் இருக்கும்போதெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதிப்பை அடிக்கடி அவங்களை தரிசனம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையிலும் அதிர்ஷ்டகரமான மிகப்பெரிய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் அமையும். நன்றி, வணக்கம்.